வருமாறு மிக தாழ்மையில் கேட்டுக் கொள்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு காத்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் அன்புடன் நாடுகின்றோம். செல்வராஜ் அவர்கள் மற்றும் சுபதராஜ் அவர்கள் இன்னும் பல கலந்து கொள்ளவிருக்கிறார். வந்திருக்கக்கூடிய உணர்வான கூட்டமாக அமரப்போகிறது என்ற உண்மையான தத்துவத்தை இந்த தமது வாழ்விடங்களை இழந்து போன மக்கள், காணாமல் போனோர், சிறைகளிலே வாடுவோர் என்றவாறாக எழுந்துள்ள பிரச்சனைகளை கவனிக்க வேண்டிய தேவைகள் எங்கள் முன்னால் உள்ளன. ஆகவே தொழிலாளர் பிரச்சனை பற்றி பேசக்கூடிய இந்த நாளிலே தொழிலாளர்களையும் தொழிலாளர்களாகவும் விவசாயிகளாகவும் ஆசிரியர்களாகவும் அரசாங்கத்துறை நிர்வாகிகளாகவும் இருக்கின்ற தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் இனரீதியான கூடாதென்று எனது அன்பு மக்களே, நாங்கள் ஒற்றுமையோடு செயற்படுவதனூடாகத்தான் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளை நாங்கள் வென்றெடுக்கின்ற வகையிலே செயல்பட முடியும், சர்வதேசத்தை ஒருங்கிணைக்க முடியும். அந்த வகையிலே எங்களுடைய செயற்பாடுகளின் காலகட்டம் இப்பொழுது கனிந்திருக்கிறது. சர்வதேசம் எங்களோடு நிற்கின்ற ஒரு சாயல் இருக்கிறது. அதை நாங்கள் கைப்பற்றி அதை நாங்கள் பின்தொடர்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் எங்களுடைய அரசியல் வரலாற்றிலே 1949 தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது தொடக்கம் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்ற எம்முடைய உரிமைக்கான செயற்பாடுகள் அனைத்திலும் நாங்கள் இந்த நாட்டில் ஒரே நாட்டிலே எங்களுக்குரிய தீர்வினை சாத்வீக வழியிலே வென்றெடுப்போம் என்ற கோட்பாட்டோடு எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்தோம். இந்த மண்ணை சார்ந்தவரும் எங்களுடைய இனம் சார்ந்தவரும் எங்களுடைய இனத்தில் தலைவராக இருக்கின்ற சம்பந்தன் அவர்களுடைய காலத்திலே முடிவு கிடைக்க வேண்டும். எங்களுடைய உரிமைகள் பெறப்பட வேண்டும். தொழிலாளர்கள், விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், கைத்தொழிலாளர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். 6000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை யாழ்ப்பாணத்து வடமராட்சியிலே இருந்து ராணுவ நடவடிக்கைக்காக கபலீகரம் செய்த ராஜபக்ஷ அரசாங்கம் இதுவரையிலே அந்த பகுதியிலே மக்களை மீளக்குடியமர்த்த விரும்பாமல் இருந்தது. இந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களின் அரசாங்கம் வந்ததன் பின் ஓரளவு அதற்கான இலக்கு நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும். நாங்கள் எங்கள் இந்த மாற்றங்களின் காரணமாக நாட்டில் கூட சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது.
இன்றைய சூழலில் என்னுடைய கணிப்பின் பிரகாரம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் சென்று உண்மையை பேசுவதற்கு தாங்க மாட்டார் என்று நான் கருதுகிறேன். அவர் முக்கியமான விடயம் நமது பிரச்சனைக்கு ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள தலைவர் சிங்கள மக்கள் மத்தியில் சென்று உண்மையை நியாயத்தை நீதியை விளக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. அதை மஹிந்த ராஜபக்சே ஒருபோதும் செய்யவில்லை. மாறாக அவர் சிங்கள மக்கள் மத்தியில் சென்று தூஷத்தை கிளறுகிறார். இவர்களிடம் நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவருடன் நாங்கள் மிகவும் பக்குவமாக நடந்திருக்கின்றோம். ஆனால் நமது மக்களை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம். நமது மக்களுக்கு ஒரு நியாயமான நிரந்தரமான தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயற்படுவோம் என்பது அவருக்கு தெரியும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது நமது மக்கள் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக ஒருமித்து நின்று விசேஷமாக வடகிழக்கில் அவர்கள் வாக்களித்த பிரகாரம் வாக்களித்திருக்காவிட்டால் இந்த தேர்தல் முடிவு நடைபெற்றிருக்க முடியாது. ஒரு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அதில் நீங்கள் உங்களுடைய பிரதிநிதியை தெரிவு செய்ய போகின்றீர்கள். அந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் பலமாக பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டியது அத்தியாவசியம் என்று நாங்கள் கருதுகின்றோம். நாங்கள் மிகவும் பணிவாக கருதுகின்றோம்.